இந்த நாளில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட நம் சபை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இரக்கம் தயவுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நம்ம வழக்கமாய் சபை கூடி வருகிறது போல ஒவ்வொரு வாரம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அப்படித்தான் நம்ம புதிதாகணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியது. ஒவ்வொரு வாரம் சபை கூடுதலும் ஒரு புதிய இதயத்தோடும் புதிய மனந்திரும்புதலோடும் அதிகமாய் புதிதாக்கப்பட்டவர்களாய்த்தான் நம்ம சபை கூடணும். அதுதான் தேவ சித்தம். அப்படியெல்லாம் நம்ம ஆகணும் அப்படின்னா நம்ம கேட்குறத குறித்து கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படி ஆண்டவர் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உள்ளது நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். நான் காலையில் அப்படியே உள்ளவன் அப்படிங்கிற வார்த்தையை நான் பல விதங்களில் பலம் கேட்டிருக்கலாம். எனக்கு வந்த நான் உணர்த்தி வைக்கப்படுதுன்னா, உள்ளவன்னா தேவை உள்ளவன் அப்படின்னு நான் அதை படிக்கிறேன். தேவை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படியானால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளான நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அல்லது எப்படி வளையம் கொண்டாலும் சரி, தேவை உள்ளவர்களாய் நாம் ஆண்டவரிடத்தில் வரணும். நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், கேட்குறோம், சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அப்போ நம்ம கேட்குற விதத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம கேட்குற விதத்தை பொறுத்து தான் நாம் தேவை உள்ளவனா தேவை இல்லாதவனாங்கிறது. நான் தேவை உள்ளவனாக இருந்தால் நான் கேட்குற விதமும் வித்தியாசமாக இருக்கும். புளிச்சப்பை எடுத்தவனாக இருந்தால் நான் கேட்குற விதமும் வித்தியாசமாக இருக்கும். இதில் சந்தேகமே இல்லை. தேவை உடையவனாக இருந்தால் நான் கேட்குற விதமும் ஒவ்வொரு சபை கூடுதலும் ஒவ்வொரு நேரம் வேதத்தை வாசிக்கும் போதும் கொஞ்ச நேரம் தேவனிடத்தில் முழங்கால் படியிடும் போதும் அது வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் நான் பார்த்தது தானே, நான் எனக்கு தெரியாததா, நான் செய்யாத நீதியா, எனக்கு இல்லாத வெற்றியா, நான் பெறாத ஆசீர்வாதமா, எனக்கு தேவன் எவ்வளோ அனுகூலமாய் வந்து நிற்கிறார் அப்படின்லாம் நான் இங்கே எழுதியிருக்கிற. எப்படி எழுதிக்கு தெரியுமா? இல்லாதவனவனோ, பசிதாகம் இல்லாதவனவனோ, பசிதாகம் உள்ளவனவனோ, அப்படிதான் நான் அதை படிக்கிறேன். பசிதாகம் உள்ளவனவனோ அவனுக்கு நீதி கொடுக்கப்படும். பசிதாகம் இல்லாதவனவனோ அது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்துடலாம். அதுதான் சொல்கிறாங்க. பசிதாகம் இல்லாதவனவனோ அல்லது தேவையை உணராதவனவனோ அவனுக்கு அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து வேற ஒருத்தர் கொடுத்துடலாம், ஈஸியாக. இல்லாதவங்கள்ட்ட கொடுத்துடலான்னு அர்த்தம். இங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா அது விதைக்கிற ஓமையை பற்றி பேசியிருக்கு. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் பேசி 3 நிலங்களை பற்றி பேசியிருக்கு. அதில் ஒரு நிலத்தை பற்றி எப்படி எழுதியிருக்குன்னா, நல்ல நிலமோ அப்படின்னு எழுதி. அப்படின்னா தேவை உள்ளவன் எவனோ. நான் அப்படி தான் அந்த காலையில் அப்படி தான் யோசிக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது. ஜனங்கள் அப்படி அநேகர் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. அவர் நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குற தேவையுள்ள மக்கள் ஆண்டவர் பக்கமாக வந்து சேர்ந்தாங்க. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க.
யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரியா பெண் இடத்துல போனா, ஜீவ தண்ணீர் நானே, அந்த தண்ணீரை எனக்கு தாரும் அப்படின்னு தேவை உடையவளாய் அவள் இருந்தாள். மிகுந்த தேவை உடையவள். அவள் புளிச்சப்படுத்து போயில்ல, அவள் திருப்தி அடைந்தவள் அல்ல. இது மாறாத பிரமாண வேதத்தில் தேவை உள்ளவளை மட்டுமே சந்திக்கிறது தேவனுடைய வேலை. தேவனுடைய இதயமும் அப்படிப்பட்ட பள்ளத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கு. பள்ளம்னா தாழ்மையிட நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். தேவை உள்ள ஒரு இருதயம். நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அப்படியே தண்ணியை சில காற்று அப்படியே உறிஞ்சிடும், சக் பண்ணிடும். அங்க ஒரு வெற்றிடம் இருக்குது, அப்படியே இழுத்துக்குது, அவ்வளவுதான். தேவை உள்ள ஒரு மனுஷனை தேவன் தேடி வந்து சந்திக்கிறார். பழைய உடன்படிக்கையில வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம். இப்பவும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தலக்கணமாய் நமக்கு தான் நம்ம அடையாதது இல்லைன்ற மாதிரி இருந்தால் இன்னைக்கும் நமக்கு வெறுமையாக தான் தேவன் அனுப்பி விடுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. என்னையும் உங்களையும் அப்படிதான் அனுப்பிவிட ஆசையாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் எப்போ பார்த்தாலும் வெறுமையாகவே அனுப்பிவிடுகிறது தான் தேவனுடைய பிரமாணம். அதை சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் அவங்க பாடுகிற ஒரு பாடலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் கர்த்தர் 3ஆம் வசனத்திலிருந்து எழுதியிருக்கு. நமக்கெல்லாம் வீட்டில் போய் படிச்சுப்பார். அவரிடத்துல யார் சந்திக்கப்படுகிறார், யாரை தேவன் வெறுமையா அனுப்பி விடுகிறார் என்று அன்னாள் சொல்கிறார். பலவான்களின் வில் முறிஞ்சிரும், என்னுடைய நீதி, என்னுடைய வில், என்னுடைய சக்தி, என்னுடைய பவர் எப்போதுமே தேவருக்குமா முறிஞ்சு போயிடும். அடுத்து தள்ளாடினவர்களோ தேவனால் பலத்தினால் இடைகட்டுப்படுவார்கள். யாரு? ஆண்டவரே, நான் தள்ளாடுற ஆண்டவரே, என் கால் தள்ளாடுது ஆண்டவரே. தாவீது சொல்ற சங்கீதத்தில் சொல்ற, ஆண்டவரே நான் சறுக்கல்ல நிற்கிறேன் தேவனே, நான் தள்ளாடுகிறேன், என்னை தாங்கும் அப்படின்னு தேவையோடு ஆண்டவரிடத்தில் வந்து நின்றால் தள்ளாடினவர்கள் இடைகட்டப்பட்டார்கள். 5ஆம் வசனம், திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். சுயநீதிக்காரர்கள், பரிசேயர்கள் பழைய உடன்படிக்கையில் இந்த ஜீவ அப்பத்துக்காக, இந்த ரட்சிப்புக்காக விசுவாசம் இல்லாதனால, சுயநீதியில் அவர்கள் திளைச்சு போயிருந்ததுனால கூலி வேலை செய்கிறார்கள். தங்கள் கிரியையே நம்புகிறார்கள். கிரியை செய்து ரட்சிக்கப்படலாம், கிரியை செய்து ரட்சிக்கப்படலாம், ஏதோ ஒன்று செய்து ரட்சிக்கப்படலாம் என்று இங்கே எழுதியிருக்கிறபடி திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். யாரெல்லாம் நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இயேசுவே, நீர் தான் என்னுடைய நீதி, எனக்கு எந்த ஞானமும் இல்லை, நீர் தான் என் நீதி, நீர் தான் என் பரிசுத்தம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமும், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இரார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். ஒரு மலடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் அன்னாள் பாடுறது. அப்படி அன்னாளுக்கு என்ன நடந்தது? சகோதரிகளுக்கு அன்னாளுக்கு என்ன நடந்தது தெரியுதா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க, புரியலையா? அவளுடைய நாச்சியார் கேலி கிண்டல் பரியாசம் பண்ணான். அது அவளுடைய தேவை உடையவளாய் மாற்றுகிறது, நொறுங்கினவளாய் மாறினாள். தேவனே, என்னை நீங்கள் சந்திக்கணும், எனக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் தரணும். மலடியாக இருந்தாள். தேவையை உணர்ந்த ஆண்டவர் இடத்துல போய் அழுகிறது தான் நம்ம பார்க்குறோம். 7 பெற்றாள். அப்புறம் என்ன எழுதியிருக்கு? அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்கள் பிள்ளைகளாலே சஞ்சலப்படுத்தப்பட்டாள். அப்படி வச்சுக்கலாம். இது நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய பலன், என் நீதி, என்னுடைய வைராக்கியம் அப்படின்னு இருக்கிறவர்கள் அந்த நீதியாலே பலட்சியமான வெட்கப்பட்டு போனார்கள். ஏன்னா விழுந்து போவோம்.
ஆனால் தேவன் சந்தித்த ஒரு மனுஷி ஆசீர்வதிக்கப்பட்டால், தலை நிமிர்ந்து நின்றால், அவர் பாடின பாட்டு தான் இது. இன்னும் ஒரு புதிய உடன்படிக்கையில் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். இது தேவனுடைய மாறாத பிரமாணம். நாம உள்ளவர்களாய், தேவை உள்ளவனாய் நான் வந்தால், அதான் நான் அந்த அர்த்தம் கொள்றேன். உள்ளவனவனோ நீங்கள் எப்படியோ வச்சுங்க. நான் உணர்ந்து தேவை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். திரும்ப திரும்ப பரிசுத்தமும் நீதியும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொடுக்கப்படும். ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் தன் தேவையை உணர்ந்தவனாக இருக்கிறான். தேவை இல்லாதவன் எவனோ. ஒரு நாய்க்குட்டி கிட்ட தேங்காய் தூக்கி கொடுங்க, அது கடிக்க தெரியும், ஒன்றுமே சாப்பிட தெரியாது. நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? நாம் எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையில்லை. அது சிலருக்கு இதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாதவன் அவனும் அவன்கிட்ட வாங்கி தேவை உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். ஒரு சிலருடைய காரியங்கள் குறைவாயும் நிறைவில்லாதையும் இருக்கிறதுக்கான காரணம் நமக்கிட்ட இருக்கிற தேவையை நாம் உணராத உள்ளவர்களாக நாம் இருக்கிறதுனால. நல்ல நிலம் அப்படி தேவையை உணர்ந்திருக்கு. நல்ல நிலத்துல ஒரு விதை போய் விழுந்தா அப்படியே வாங்கிக்கும். பஸ்ஸில் இங்கே மரியாள் பாடுற பாட்டை படித்து பார்ப்போம். 50 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என்ன பயம்? சாவு பயமா? ஆசீர்வாத பயமா? நரக பயமா? என்ன பயம்? நமக்கு இருக்கிற பயம்தான் சபையில். என்ன நரக பயமா? கையில் சேர்த்து வச்சு துட்டு போயிடக்கூடாதுங்கிற பயமா? சாவு பயமா? இல்லை இல்லை, அப்போ அப்படியெல்லாம் ஒரு பயமும் இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பயத்தினாலெல்லாம் தேவனை நேசிக்கிறவர்கள் அல்ல. எந்த பயமும் தேவனிடத்தில் நம்மை தள்ளவே கூடாது. ஒரே ஒரு பயம், அவருடைய அன்பு தான். அன்பை வேணால் நீங்கள் பயம்னு எடுத்துங்க. அந்த அன்பு நம்மளை கிறிஸ்துவனிடத்தில் தள்ளணுமே தவிர வேற எந்த பயமும் நம்மளை தள்ளக்கூடாது. அது ஆரோக்கியமானதல்ல. நம்ம கேட்ட மாதிரி நான் அப்படி தான் காலையில் பார்த்தேன். மேலே செத்தையை வாரி வாரி போட்டால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே கொளுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், சர்ன்னு அப்படியே அடைஞ்சு போகுது. இப்போ தான் மண்ணெண்ணியை ஊற்றுங்க, மண்ணெண்ணியை மேலே ஊற்றுனாரு, அப்படியே கடகடன்னு எரிஞ்சு அப்புறம் அமைஞ்சு போச்சு. இப்போ எங்கே தான் பிரச்சனை? அடியில் பற்ற வச்சோம்னா என்ன செய்யும்? கீழே இருந்து எரிஞ்சா கதைன்னு அப்புறம் போய் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போகிற அடுப்பை பார்த்தேன், அத்தை கொழுந்து விட்டு எரியுது. இது எங்கே எரிஞ்சது? அடியில். நமக்கு இருக்கிற பிரச்சனையும் அப்படி தான். லேசாக மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே பகட்டாக்கி ஆட்டி விட்டுறோம், செத்தையை வாரி போட்டு அப்படியே எரிய விட்டுறோம், எரியுதுன்னு காட்டுறோம். மனுஷருக்கு முன்பாக சபையில் அப்படி எரியிற மாதிரி அப்படியே எதையாவது ஒன்றை செய்து அப்படி மேலாப்பில் தூவி விட்டா படப்படன்னு பிடிக்கும், செத்தனெல்லாம் அணைஞ்சு போயிடும். கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி விட்டா அப்படியே எரியும். சிலர் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் அப்படி யோசித்து பார்க்குறீங்களா? அது ஒரு மண்ணெண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி அப்படியே எரிஞ்சிரும். அப்போ இங்கே எரிஞ்சிரும். வீட்டில் போய் அது இதயத்தின் ஆழத்தில் தைக்கப்பட்டிருந்த தேவையை எங்கேயும் உணர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் நான் தேவை உள்ளவனாய் நான் எங்கேயும் இருந்தால் உள்ளவனவனோ அவனுக்கு தேவை உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தேவையில்லாதவன் எவனோ என்னாலும் இதை பெரட்டி படிங்க, என்ன வேணாலும் பெரட்டி படி, ஒன்றும் புரியாது. நான் தான் இதில் தெரியுவேன், என் நீதி தெரியும். பக்கத்துக்கு பக்கம் என் நீதி எனக்கு தெரியும். பக்கத்து நான் முழங்கால் போட்டது ஜெபம் பண்ணது எனக்கு தெரியும். பக்கத்து என்னுடைய வைராக்கியம் தான் தெரியும். ஒவ்வொரு பக்கமும் படித்தா தேவன் தெரிய மாட்டார். ஏன்? தேவையில்லாதவனா படிக்கிறோம். நம்ம படிக்கிறதெல்லாம் யாருக்கோ, எனக்கல்ல. நாம் பைபிள் படித்தா வேற யாருக்கோ படிக்கிறோம். நான் தேவை உள்ளவன் அல்ல, தேவையில்லாதவன். அப்புறம் இதை ஏன் வழக்கி சொல்லணும்? ஆண்டவரே தான் சொன்னார். உங்களுக்கு தெரியுதா? மத்தேயு 13ஆம் அதிகாரமும் லூக்கா 8ஆம் அதிகாரம் சேர்த்து படிச்சோன்னு தெரியும். விதைக்கிற ஓவியமையை பற்றி சொல்லும்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்க, அங்கே கோட் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம், இந்த ஜனங்கள்
இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அவங்களுக்கு அறிவிக்கப்படலைன்னு சொன்னார். அவங்களுக்கு புரியாதுன்னு சொன்னார். யாரு? பரிசேயர்களுக்கு அல்லது யூதர்கள். தாங்கள் நீதிமான், ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் செங்கடலை கடந்தவர்கள், எங்களுக்கு தேவன் செய்யாத அற்புதம் உண்டா, நாங்கள் பார்க்காததா, எங்கள் கால் வீங்கலை, செருப்பு தேயலை, தலை காயலை, 40 வருஷமாக எவ்வளோ பெரிய அற்புதங்களை கண்டோம் என்று சொன்ன ஜனங்கள். அவர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் 13ஆம் வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்கள், கேட்டும் கேளாதவர்கள், உணர்ந்தும் உணர முடியாத மக்களாக அதனால நான் உண்மைகளோட பேசுகிறேன். ஏசாயா 14ஆம் வசனம். அப்படி பேசாத வேண்டியபடி ஏன் இந்த தேவன் அவர்களுக்கு செய்ய முடியல? அவர்கள் தேவை உள்ளவர்கள் அல்ல. அதனால் தீர்க்கதரிசி நிறைவேற்றும்படிக்கு காதார கேட்டு உணர மாட்டார்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் தேவை உள்ளதா இல்லை. அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது, யாருக்கோ தேவைன்னு நினச்சிட்டு இருக்கு. ஆண்டவரே, நான் தேவை உடையவன், ஆண்டவரே எனக்கு தாங்க, உங்கள் ஆவியை தாங்க, உங்கள் வார்த்தையை தாங்க, உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு தேவை உடையவனாக வரல, தேவை உள்ளவனாய் வரல. இன்னும் சொல்லும்போது சொன்னார், உங்கள் கண்கள் என்னை காணுகிறதுனாலும் உங்கள் காதுகள் நான் பேசுகிறதை கேட்கிறதுனாலும் பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகள் இன்னும் ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தால் பார்க்க முடியல. அநேக தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார்னு சொன்னார், பார்க்கல. இம்மானுவேல்னு சொன்னார், பார்க்கல. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இயேசுவின் பிறப்பை பற்றி சொன்னார்கள், அவர்கள் பார்க்கல. என்ன சொல்றார் பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிற என்னை காணவும், அதான் அர்த்தம், நீங்கள் காண்கிற என்னை காணவும் நீங்கள் கேட்கிற என் வார்த்தைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிற பற்றிய உவமையை கேளுங்கள். அப்படிதான் ஆரம்பிக்கிறேன். அப்படி சொல்லும்போது தான் சொல்லுவோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு, திருப்பினீங்கன்னா நமக்கு அப்படித்தான் எழுதியிருக்கு. 12ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், தேவை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். லூக்கால நான் வாசிக்கிறோம், எடுத்துக்கோ திரும்ப. லூக்கா அவருடைய இரக்கம் 51ஆம் வசனம், 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகன்ற உள்ளவர்களை சிதறடித்தார், தன் தேவையை உணராதவர்களை அவர் கூட்டி சேர்த்ததே இல்லைங்க. நான் விளங்கிக்கொள்ள, தப்பா விளங்கிக்கொள்ளக்கூடாது. தன் தேவையை உணராத யாரும் தேவன் கட்டுகிற சபையிலும் இல்லை. தாழ்மையானவர்களை உயர்த்தினார் ஆண்டவர், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுனார். எனக்கு தெரியும், நான் எல்லாம் புரிஞ்சுட்டேன், சிறுபிள்ளை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு உணர்த்தும்னு தெரியாத யாரையும் அவர் நீதியை தொடக்கூட விடுறதில்லை. எங்க நம்ம ஏறி உயர்வா இருந்தாலும் கீழே தள்ளிடுவோம். அடுத்த வசனம், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி விடுகிறார். இதுதான் ஆண்டவர் மாறாமல் செய்கிறது. தேவை உள்ளவர்களை சந்திக்கிற ஆண்டவர். நீங்க எந்த அற்புதத்தையும் பாருங்க, எல்லாம் தேவையுடைய மக்கள் அவரை வந்து சந்தித்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. பசி இல்லாதவர்கள், தேவையில்லாதவர்கள் என்ன சொன்னாங்க, ஓய்வு நாளில் சுகமாக்கலாமான்னு சொன்னாங்க, கதிரை கொய்து சாப்பிடலாமான்னு சொன்னாங்க. அவர்கள் எப்போது இயேசுக்கு குதர்க்கமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், சுயநீதிக்காரர்கள். ஆனால் பசியோடும் தாகத்தோடும் வியாதியோடும் பிரச்சனையோடும் பாவத்தோடு போராட்டங்களோடும் துன்பங்களோடும் வந்த ஒரு மனுஷரை கூட ஆண்டவர் சந்திக்காமல் அவர்கள் எல்லாரையும் சந்தித்தார். அவர்கள் தேவை உள்ளவர்கள். உள்ளவனவனோ அவனுக்கு தேவன், தேவை உள்ளவனவனோ அவனுக்கு தேவையை சந்தித்து தேவன் அவர்களுக்கு தேவையை கொடுத்தார். தேவையில்லாதவன் எவனோ என்ன எழுதியிருக்கு, ஐஸ்வர்யவானை அவர்
வெறுமையாய், குருடாய், இருதயத்தை கொழுப்பாய், எதையும் உணரக்கூடியாதவர்களாய், பிறரை எப்ப பார்த்தாலும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் தேவன் அனுப்பிவிட்டார், வெறுமையாக அனுப்பிவிட்டார். ஆனால் இப்படிப்பட்ட தேவையுடைய மக்கள், சபைக்கு வந்த மக்கள் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாக இருமாண்டவரேன்னு வந்தார்கள். நான் தேவையுடையவன் ஆண்டவர், என்னை சந்தியும், என்னை சந்தியும். பவுல் அப்படி தேவனை சந்தித்தார். நான் தேவையுடையவன். எவ்வளோ நீதி, எவ்வளோ பக்தி, எவ்வளோ மத வைராக்கியம், எவ்வளோ குடிப்பிறப்பு, அவ்வளோ பெருசு. ஆனால் தேவையுடையவன் ஆண்டவரே, உண்மை நான் ஆதாயமாகும். அவ்வளவு பெரிய தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். நீர் தான் என்னுடைய லாபம், இதெல்லாம் எனக்கு நஷ்டம். அப்படிப்பட்ட தேவையுடைய மனுஷனாய் அவர் வந்தார். அவர் கிறிஸ்துவை ஆதாயமாக நல்ல போராட்டத்தை போராடினார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய தேவை சந்திக்கப்பட்ட மனுஷன் தேவனை வரையாது பண்ண. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக எப்போது ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீதை பற்றி. அவரை பற்றி வேதம் சொல்லுது, தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம். அப்படி என்ன கண்டாங்க? நான் அப்படி கடந்த நாட்களில் அப்படி அதை பற்றி சிந்திக்கிறேன். தாவீதுட்ட என்ன கண்டாங்க? 22ஆம் வசனம். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சகோதர சகோதரி கூட தாவீதை விட மோசமானவர்கள் அல்ல. அப்படி சாதாரணமாக யோசித்தார். அவ்வளவு பெரிய தவறை செய்த தாவீதை 22ஆம் வசனம் கவனிக்கிறீங்களா? பின்பு அவர் அவனை தள்ளி, எவனை தள்ளி? யாரை தள்ளி? சவுலை தள்ளி. சவுலை ஏன் தள்ளிட்டாங்க? சவுல் செஞ்ச பாவம் என்ன? முரட்டாட்டம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. அவ்வளவுதான். தாவீது செஞ்சது என்ன? ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒருவனை கொலை செய்து அவருடைய மனைவியை அபகரித்து அதை சூழ்ச்சியாய் மறைத்தது. ஆனால் இந்த சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லை, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்படி எப்படி இவர் இதயத்துக்கு ஏற்றவரா அப்படி கண்டுபிடிச்சிட்டார் தாவீதை? நீங்கள் தாவீதை கொஞ்சம் அப்படி யோசித்தீங்கன்னா, தாவீது யார் பாவத்தை சொன்னாலும் உடனே ஒத்துக்கொண்டு மறந்துடும். சிம்பிளா தாவீதுட்ட பாவத்தை உணர்த்தினா அவன் பாவத்தை உணர்ந்து யார் சொன்னாலும் மறந்துரும்போம். ஒன்று நாத்தான் சொன்னது, இன்னொன்று யார் சொன்னது? நிஜமா காலையில் யோசித்தேன். அபிகாரி ஞாபகம் வருதா சம்பவம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இல்லை. எடுத்துக்கங்க. அந்த சம்பவத்தை எடுத்தவங்க 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். சின்னதோ பெருசோ யார் சொன்னாலும் சரிங்க, தாவீது அவன் மறந்துருப்பான், ஆழமாய் மறந்துருப்பான். அதுதான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவும் இருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். நம்ம கேட்டோம்ல இப்போ சங்கீதத்தில், அவனை பாவத்தை உணராமல் இருந்தால் அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் அதை வீட்டில் போய் தியானித்து தாவீதை விட தேவலாம்னு வேணாம், அப்படி எச்ச மேலே துப்பி உங்கள் மேலேயே எச்ச விழ வச்சுக்கோங்க. அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதுக்கான காரணம், தாவீதுட்ட பாவத்தை 1 வருஷம் உணராமல் இருந்தாதான். ஆனால் தேவன் நாத்தான் மூலமாய் தாவீதுக்கு பாவத்தை உணர்த்தின போது தாவீது எப்படியெல்லாம் எடுத்தார்னு நமக்கு தெரியுமா? அவர் பாவத்துக்கு காரணம் யாரை சொன்னார்? சொல்லுங்க, யாரை சொன்னார்? இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பெருமையும் நம்முடைய சுயநீதியையும் ஏதாவது யார் மேலேயாவது திணிக்கிறோம், யாரையாவது குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்கு காரணம்
எப்போ வாயை திறந்தாலும் குற்றஞ்சாட்டு தான். சத்தியமே புரிய மாட்டேங்குது. என்ன பேசினாலும் ஒரு அசுத்த ஆவி வாயில், அசுத்தம் எப்படி சொல்றது, அசுத்தம் தான் வாயிலிருந்து வருது. ஏதாவது ஒரு வகையில் குற்றச்சாட்டு தான் செஞ்சுட்டே இருக்கும். புரிய மாட்டேங்குது சத்தியம். எனக்கு நல்லா கேட்கறதே இல்லை, காதில் கேட்டு இதயத்துக்கு அனுப்பாதனால எப்பப்போ வாயை திறந்தாலும் குற்றஞ்சாட்டுறது தான் பிறரை. என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க கேட்கறதே கிடையாது. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீதுட்ட பாவத்தை உணர்த்தினா தாவீது என்ன சொல்கிறார் 51ஆம் சங்கீதத்தில்? இது அப்புறம் திருப்பிக்கலாம். 51ஆம் சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? என் தாய் எங்கே போயிட்டாரு? நான் எப்படியா நல்லவனாக இருக்க முடியும்? நான் யாரையும் சாக்கு போக்கு சொல்ல விரும்பலை. என் பிறப்பே அப்படி. நான் பாவம் செய்து இப்படி கடைசியாக வந்து உரியாவின் மனைவியை எடுத்து பாவி ஆகிடல. பாவம் செய்து நான் பாவியாகல. பாவியா பிறந்ததுனால பாவியா இருக்கேன். யார சொல்கிறார் அவர்? என் தாய் என்னை, என் பிறப்பே அதுதான். இப்படி ஒருத்தர் ஒத்துக்குவாங்களா? மனுஷ ஜென்மம் எவ்வளவு கேவலம் கட்ட ஜென்மம். ஆனால் எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் துப்பிக்கிட்டே அலையுது. எல்லாரும் யாரை கேட்டாலும் பழி அவங்க மேலே இவங்க மேலே, அதனாலதான் இதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்ன? அதனாலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களும் ஆக மாட்டோம். சகோதரா, உங்க மனைவிக்கு ஏற்ற புருஷனை கூட ஆக முடியாது. உங்க மனைவி கூட உங்களை 1000 முறை திருத்தணும். திருத்தினாதான் உங்களை, அப்பவும் திருந்தாது. ஏன் அப்படின்னா அப்படி நம்ம பாவத்தை உணர முடியாதவரோட இருக்கு. யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் மனைவிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனைவி உங்களை சும்மா தப்பா சொல்லல, உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு திருப்தியா சொன்னதை கேட்டு அப்படி இருக்கவே சொல்ல முடியுதா? நெடுக போய் முட்டிக்கிட்டு தான் திரும்புறாரு. ஏன்? கேட்கறது காரியம் கேட்கறது கிடையாது. பாவத்தை மனைவி எடுத்து உணர்த்தினா கூட தாவீதுக்கு சொன்னா, என்ன செய்ய சொல்ற? நான் பிறந்ததே இப்படி, அப்புறம் என்கிட்ட என்ன நல்லத்தை எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தாள், நான் இப்போ நல்லவன், நான் எப்படி இருப்பேன்? அப்படியே இருதயத்தில் நொறுங்கி வம்சத்தையும் எடுக்கிறார். நாம எல்லாத்தையும் மறக்கிறோம். தேவனுடைய இருதயத்துக்கு எப்படி ஏற்றவனாய் மாறுகிறது? யார் சொன்னாலும், சின்ன பிள்ளை போல யார் சொன்னாலும் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிற மனசை எனக்கு தாங்க. நான் தேவை உள்ளவன் ஆண்டவரே, நான் உள்ளவன், தேவை உள்ளவன் அவனுக்கு திரும்ப திரும்ப மனம் திரும்புதலும் பரிசுத்தமும் நீதியும் கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, இந்த நீதி மேல் பசிதாகமும் இந்த வாழ்க்கை மேல் பசிதாகமும் இல்லாதவன் எவனோ அவனிலிருந்து அது பிடுங்கப்படும். வளரவே மாட்டான். இருந்தபடியே எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். திரும்பி பாருங்க 13ஆம் அதிகாரம், அங்கே நம்ம வாசிக்கிறோம் அபிகாயிலை பற்றி. 25ஆம் அதிகாரம் சார், அங்க போய் ஒரு சில வார்த்தைகளை அந்த சகோதரி பேசுறாங்க. குறை பேசுறத நம்ம நல்லா கேட்கிறோம், குறை பேசுறத கேட்டுட்டு பாயிரும். யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு இருதயத்தில் கேட்டு குபீர் கட்டிச்சு கொதறதுக்கு பார்க்க, அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல கேட்டு என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிறத எனக்கு காண்பீங்க, அப்பனா தான் பிறருடைய உள்ளத்தில் இருக்கிறத எனக்கு பார்க்க தெரியும். நமக்கு ஏன் பிறருடைய உள்ளத்தில் இருக்கிறத பார்க்க பகுத்தறிவு நமக்கு இல்லாமல் போகுது? சபைக்கு குறிப்பாக சகோதரர்களுக்கு பகுத்தறிவு எல்லாருக்கும் அவசியம். பகுத்தறிகிற வரம் ரொம்ப அவசியம் சபையில் இருக்க சகோதரர்களுக்கு குறிப்பாக. ஏன் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம உள்ளத்தில் இருக்கிறதே தேவன் நம்ம சொல்லும்போது நமக்கு பார்க்க தெரியாதனால, உள்ளத்தில் உள்ளதை தேவன் நமக்கு காண்பிக்கும் போது நம்ம பார்க்க தெரியாதனால, வெளியில இருக்கிற ஒன்றை நம்மளால பார்க்க முடியல. அழுதா அவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆக்ரோஷமா பேசுனா அவங்க பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதை தேவன் காண்பித்த போது நமக்கு அதை பகுத்தறிய தெரியல, வெளியில இருக்கிறதை நமக்கு பகுத்தறிய தெரியல. இப்ப இந்த மகள் வந்து பேசுகிறாள் தாவீதர் இடத்துல, அவ புருஷனை பற்றியெல்லாம் பேசுறான். அவன் செத்த மாதிரி இருக்கான், அவன் அப்படிப்பட்ட மனுஷன். என்
என் தலை ஆண்டவர் இரத்த சிந்துவானேன்னு ஒரு வசனம் வருதா? படிங்க யாராவது ஒருத்தர். எப்படி சொல்றாப்பா, நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது தாவீது ராஜா அப்படின்னு ஒரு தீமையை யோசித்த ஒரு மனுஷனுடைய மனைவி அவள். அவ்வளவுதான். தாவீதுக்கு அனுகூலமாக இல்லாத நாபால் மனைவி அவள் வந்து சொல்லுகிறார், என்ன செஞ்சிருக்கலாம் தாவீது? என்ன உன் புருஷன் அப்படி என்னமோ சொல்ற, என்ன பேசுகிறான், இனிமேல் நீ இங்கே வந்திருக்க, போடுங்க அவளை. அப்படியா சொல்லு கேட்போம். என்ன சொல்கிற? என் புருஷன் அப்படி, அவன் அப்படிப்பட்டவன், அவனுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது, மண்டை குழப்பம், அவன் எடுத்த கௌதம் எப்பவுமே செய்கிற ஆள் தான், அவன் பேசுகிற மாதிரி ஆள் இல்லை, அவன் இப்படி சொல்லிட்டான்னு ராஜா இப்படி ஒன்று செய்து, ஏன் ராஜா நீங்கள் ரத்த சிந்தலாமா? எல்லாத்தையும் கவனிச்சு அப்படியே கேட்குறான். உள்ளவன் தேவை உள்ளவனுக்கு கொடுக்கப்படுது பாருங்க. அவன் தேவை உள்ளவன், யார் சொன்னாலும் தன்னுடைய வழி அப்படியே மாற்றிட்டான், மனம் திரும்பிட்டான். அவன் தான் தேவனுடைய இறுதி கேட்டவன். சில நேரங்களில் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நாம் இடுக்கமான வாசல்களை தேட வந்தவர்கள் தான் எல்லாரும் சந்தோஷமாக வந்தவர்கள், இடுக்கமான வாசலுடைய உட்பிரவேசிக்க வந்தவர்கள் தான். அப்படிதான் சபை கூடி வந்தோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் அதிகாரத்தில் முதல்ல லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நம்ம எல்லாரும் பிரயாசப்படுவது தான். ஆமாம், பிரயாசப்படுவது தான். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் நாம் வகை தேடுகிறவர்கள் தான். வகை தேடுவோட இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், வகை தேடினாலும் அவர்களாலே கூடாதே போகும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வந்தவங்க தான், வகை தேடுவதுதான் நாம், ஆனாலும் அவர்களால் கூடாமல் போகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இடுக்கமான 13 படிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். அப்போ பிரயாசப்படலாம். இங்கே நீ லூக்கா 13:24 நீங்கள் மனசில் வச்சுங்க. பிரயாசப்படலாம், வகை தேடலாம், ஆனாலும் கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் தான். அதனால் விளையுங்க. சில நேரங்களில் நான் எப்படி நம்ம எத்தனை வருஷம் கேட்ட ஞாபகப்படுத்திருப்போம், மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்போம், மன்னிப்பு கேட்க மாட்டோம். வகை தேடுவோம், பிரவேசிக்க மாட்டோம். எப்படி எழுதியிருக்கு? வகை தேடுவோம், ஆனால் பிரவேசிக்க மாட்டோம். ஏன்னா கண்டுபிடிக்கிறோம். மன்னிப்பு கேட்குறவங்க கொஞ்சம் பேர் தான் மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் அப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் சில நேரங்களில் இந்த ஓட்டம் கவனிங்க. ஒரு சிலர் இங்கே கவனிங்க பிரதர்ஸ், இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். எனக்கு ஃபுட்பாலை பற்றி கொஞ்சம் தெரியும், சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மாற்றி சொல்கிறேன். ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். ஃபுட்பாலில் பாலை உதச்சிக்கிட்டு போவாங்க, தெரியுமா? 11 பேரா கோல் அடிப்பாங்க. ஃபவுல் ஆயிடுச்சுன்னா அல்லது பாலை தப்பாக ஆயிடுச்சுன்னா ரெஃபரி என்ன செஞ்சிடுவார்? விசில் ஊதிடுவாரா? சொல்கிறது சரிதான். ஹியூனு விசில் அடிச்சிடுவார், விளையாட்டை நிறுத்திடணும். அதுக்கு பிறகு அடிச்சுக்கிட்டு போய் கோல் அடிச்சா என்னது? நோ, ஃபவுல், சேராது கோலில்.
ஒரு சிலர் தேவன் விசில் அடித்த பிறகு பவுல் ஆடிக்கிட்டு இருக்கோம், பால் ஒப்புரவாகனா ஒப்புரவாகிடணும், அவ்வளோதான். விசில் அடித்தாச்சு, ஃபவுல். இன்னும் நான் தெரிஞ்சு எனக்கு சொல்கிறேன், அந்த பாலை எங்கே சரியாக தப்பாக கிக் பண்ணாங்களோ அந்த பாலை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு தான் அடிக்க ஆரம்பிக்கணும். சரியா? இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டேன், எல்லாம் இல்லை அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்தத சொல்கிறேன். அந்த பாலை திரும்ப கொண்டு வந்து எங்கே தவறாக கிக் பண்ணாங்களோ அந்த இடத்துல வச்சு அடிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் விளையாடுறேன், நான் ஓட்டமாக மதியானம் முழுதும் ஓடி வந்து ஒரு கோல் போட்டுட்டேன்னா அந்த கோல் என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுட்டு தான், அதுதான் விசில் அடிச்சுட்டா ரெஃப்ரி யார்? நம்முடைய ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய இருதயத்தில் ஒன்றை விசிலை ஊதிட்டாங்கன்னா ஸ்டாப், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் விளையாட வேண்டும் சொன்னால் எவ்ரி திங் இஸ் ஃபவுலா, எல்லாமே ஒன்றுமே கிடையாது, விளையாட்டே நிறுத்திடணும். சிலரை பார்த்துருக்கோம், கிரவுண்டு முழுவதும் அடித்து சுற்றி கொண்டு வந்து காதில் வாங்க ஓடிக்கிட்டு இருப்பான். அவர் விசில் அடித்து நிறுத்தி கொண்டாந்து இங்கே பழையபடி பாலை பிடிங்கி இங்கே வச்சு இவ்வளோ ஓடி வேர்க்க விறுவிறுக்க போய் கடைசியாக கோல் அடித்து விழுந்து பிறண்டு பாலை இவ்வளவு வேஸ்ட்டு. பாலை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். தேவனுடைய சத்தத்தை அப்படி நம்ம கேட்குறவங்களா இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை உடனே செஞ்சு. தாவீது அப்படிதான் பாவத்தை உணர்ந்தார், உடனே என்ன செய்தார், ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்ய ஆரம்பிச்சிட்டார். சகை எல்லாம் ஆண்டவரை பார்க்கணும்னு வந்தார், எல்லாம் உண்மைதான், நம்ம வந்த மாதிரி தான். ஒரு சிலர் ஆண்டவரை பார்க்கணும்னு தான் நம்ம ஒரே கூட்டமாக இருக்கோம். இங்கே சந்தோஷம், இந்த கூட்டத்தில் எப்போதும் ஆண்டவர் சந்தோஷமாக இல்லை, எல்லாம் விளைவிக்கணும். அவர் எப்போவுமே கூட்டத்தை கண்டெல்லாம் சந்தோஷப்படுறவரே இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு தேவதூதன் இங்கே வந்து ஒரு தேவதூதனை அனுப்பி இங்கே எத்தனை பேர் சீசர்களாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னால் எத்தனை பேர் தேர்வோம்? அதில் தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். எத்தனை பேர் சீஷர் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம தேர்வோம்? 10. ஆண்டவரே 10ல் என்ன ஒன்றா வச்சுக்கங்கன்னு நம்ம தேவை விடலாக இருக்கிறோமா? நான் இல்லாத ஒரு சபையா? நீ ஏற்கனவே இல்லை, இந்த எண்ணம் வந்துருச்சுனாலே நம்ம ஏற்கனவே இல்லை, அவர் கட்டுற சபையில் இல்லை, இந்த கட்டடத்தில் இருக்கிறோம். நான் அப்படி நினச்சா 40 வருஷமாக இந்த கட்டடத்தில் இருக்கிறனே தவிர அவர் கட்டி வரும் சபையில் இல்லை. ஆண்டவர் அப்படி வந்து பார்த்தா எத்தனை பேரை எண்ணி பொறிக்கிடுவாங்க சீசர்கள். அப்புறம் எண்ணம் கூட்டத்திலாம் எப்படி நம்ம யோசிக்கிறோம்? அப்படி ஆழமாய் நம்ம சிந்திக்க தான் செய்யணுங்க. உண்மையாகவே நான் உடனே மனம் திரும்புகிறோன்னா இருக்கணும். ஆழமாய் தாவீதை போல சகை வந்தார், பார்க்கணும்னு வந்தார். நம்ம அந்த மாதிரி வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவன் வீட்டில் தங்கணும்னு சொன்னாங்களா? சந்தோஷம், ரைட், வாங்கன்னு திடுத்துட்டு அழைச்சிட்டு போனாரா? இல்லை, அப்படின்னா அழைச்சிட்டு போகல. அவர் தேவனை பார்த்தபோது, அந்த ஒளி அவருடைய உள்ளத்தை தொட்டபோது, அந்த வெளிச்சம் அவர் இருதயத்தை பிரகாசித்த போது, இந்த சமாரியா பெண்ணை போல உன் புருஷனை அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே ஆழமாய் தேவ ஒளி, தேவனுடைய அன்பு அவருடைய இருதயத்தை தொட்ட போது ஆழமாய் மனம் திரும்பிட்டார். சகை அப்படியே நின்றார். அந்த ஒளி அவரை சந்தித்தது, வெளிச்சம் அவருடைய இருதயத்தை தொட்டது. அந்த வெளிச்சத்தில் தன்னை பார்த்தார். தான் பாவி, தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் சரியில்லை, தான் வச்சிருக்கிற பணம் அநீதியான பணம், நான் இப்போ வச்சிருக்கிற ஐக்கியம் போலி, நான் கொண்டிருக்கிற சபை கூடுதல் உதட்டுனால உள்ள இல்லை. அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக அப்படி நம்ம கண்டுட்டா, சகை போல நின்று வெளிச்சத்தை கண்டு சொத்துல 4 கொடுத்துட்றேன், பாதியை பிரித்து கொடுத்துட்றேன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு அப்போதான் வரும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஞானஸ்நானம் கூட எடுத்துருக்கலாம் ரட்சிக்கப்படாமலே, பரவாயில்ல, ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான். அது எப்போ வேணாலும் ரட்சிக்கப்படலாம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டுட்டோங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. அப்படி எடுத்து நினைக்கக்கூடாது தயவுசெய்து. நான் நல்ல சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்டபோது பெந்தகோஸ்து சபையில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தவன். ஆனால் இந்த சத்தியத்தின்படி நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடணும்னு நான் அப்படித்தான் உணர்த்தப்பட்டேன்.
அர்த்தமாய் பொறுப்பாய் தான் எடுத்தேன். ஆனால் ஆழமாய் கடவுளுடைய வார்த்தையும் வெளிச்சமும் உணர்த்தின போது, இன்னும் கூட எவ்வளவு தெரியாமல் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமே, இனி ஒரு கூட மூலிகை எடுத்தால் நல்லது தான். என் காலை மட்டும் இல்லை, என் தலையும் கழுவுங்கன்னு சொல்கிறது சரிதான். நம்ம அப்படிப்பட்ட பாவியும் தான் நான் உணர்த்தி வைக்கப்பட்டேன். இப்போ நாம் எப்படி யோசிக்கிறோம்? நான் உணர்த்தி வைக்கப்பட்டது மாதிரி நீங்கள் உணர்த்தன்னு சொல்ல, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டதே நமக்கு எப்படி தோணுது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏமாற்றிக்கிறோம், ஏமாற போகிறோம், அப்படி இல்லை. தேவன் நமக்கு விசில் ஊதிட்டாங்கன்னா, ஒப்புரவாகணும்னா ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கணும், திரும்ப கொடுக்கணும்னா கொடுத்துடணும், சரியாக உடனே செஞ்சிடணும். செய்யணும்னா திரும்ப அங்கே இருந்து வந்து வச்ச இடத்துல பாலை வச்சு திரும்ப அடித்தா அவனுக்கு வேறு வழி இல்லை. அது ஃபவுல் தான். இப்படி தான் எழுதியிருக்கு மத்தேயுல. அங்கே தானே ஒன்று காணிக்கை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செல். தேவனுடைய இருதயத்துக்கு எப்படி நம்ம ஏற்றவளாய் மாறுறது? நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள் அல்ல. தேவன் ஒரு விஷயத்தை நறுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே நின்றுடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முண்டப்படாது. முண்டுனது யாரு? சவுல். எப்படி முண்டினாரு? ஐயா நீங்கள் வாங்க ஐயா, தப்பு தான், அது உங்களுக்கும் எனக்கும் இருக்கட்டும், இவங்களுக்கே தெரியுவானே, நீங்கள் வந்து என் கூட நின்று இப்படி காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் என்னையே அங்கீகரிச்சுக்குவாங்க அப்படின்னு. சாவில் கூட உன்னை மூஞ்சில் முடிக்க மாட்டேன், விலகிருந்தார். அப்படிதான் சொல்லிட்டு போனார் சாமுவேல். எவ்வளோ பித்தலாட்டம் பண்ண பார்க்க. ஒப்புரவாகணும். அப்புறம் தாவீது என்ன சொன்னார்? நாத்தான் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? பணமா? தீர்க்கதரிசியில் நம்பர் உண்டா? வேற என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் தர்றேன், நம்மோட இருக்கட்டும். தேவன் சொல்லிவிட்டார், நீங்கள் வந்தீங்க, உண்மைதான். உங்களுக்கு எனக்கு தேவனுக்கு 3 பேருக்கு தான் தெரியும். என்ன வேணும் சொல்லுங்க. அப்படியா? தேவ சத்தம்னு கேட்டவுடனே விசில் ஊடுதலோடனே என்ன சொல்லிட்டாரு? 51 சங்கீதத்தை எழுதி வச்சு எல்லாரும் படிக்கணும். அவனைத்தான் தேவன் தம்முடைய இருதயத்தை கேட்டவன்னு சொல்லுங்க. சிலர், நான் சொல்கிறேன், சிலர் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் மன்னிப்பு கேட்கறது இல்லைங்க. மனுஷரோட ஒப்புரவாகணுமா மனுஷரோட ஒப்புரவாகிறதே இல்லை. நான் சொல்கிறேன், நாம் பறக்க நினைக்கிறதும் நாம் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க நினைக்கிறதும் நினைக்கலாம். ஆனால் கண்டுபிடிக்கிறவள் வெகு சிலர் விலக்கரியம் செலுத்துவர்கள். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவையோடு வந்த நம்மை தேவன் சந்திப்பார் நம்மளோட வாழ்க்கையில். எப்பொழுதுமே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்ம கேட்டோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏதோ நம்ம பணம் இருக்குது, பணம் இல்லை, நமக்கு வேலை இருக்குது, வேலை இல்லை, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம இடத்துல விசுவாசம் இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. விசுவாசம் உள்ளவன் எவனோ, தேவை உள்ளவன் எவனோ அவனுக்கு ஒன்றை ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயமாகவே. இந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2 அதில் சொல்லிகிட்டே வரும்போது 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 284. கடைசியாக, சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷன் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஏதோ மெய்யாகவே நாம் ஆண்டவருக்குன்னு வாழ வந்த நம்மளுக்கு வந்து, ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் எப்பொழுதும் தேடணும். ஆண்டவரே, நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் பேசாமல் ஆண்டவரை தேடாமல் நம்முடைய ஜெபம் அருவருப்பானது. நீதிமொழிகள் இருக்குது, 2-3 வசனங்கள் இருக்குது. தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனே உத்தமன். தேவனோடு கூட பேசி இடைப்பட்டு தேவனுக்குன்னு வாழ்ந்து ஆண்டவரை என்னோட பேசுங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் பேசின பிறகு சபை நமக்கு 3வது தான்.
முதல்ல இருதயத்திலும் வீட்டிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபெற்று நம்மை செம்மையாக்கி, இது இடுக்கமான வாசல், இந்த வழியாக ஒருத்தர் உட்பிரவேசிக்க விரும்பினார். ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் விசுவாசங்களோட வாழ உதவி செய்ய. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 54. அங்கே ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவ்வீர் என்பவன் அவருடைய கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் வருகிறாரு அந்த பட்டணத்தில். யவ்வீருங்கிற ஒரு மனுஷன் ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஜெபிக்கிறார் யவ்வீர் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, தேவை உணர்ந்து தன்னுடைய மகள் வீட்டிலேயே வியாதியாக இருக்கிறாள், ஆண்டவரே வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் பேசுகிறான். தேவை உணர்ந்த மனுஷன். தேவை இல்லாட்டி நாம் தேன்கூட்டையும் நம்மளால் மிதிக்க வரத்துக்கு நம்முடைய இருதயம் இடம் கொடுக்கும். நமக்கு தான் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி நம்முடைய இருமாப்பு நம்மளை காரியங்களை செய்யும். உடனே ஆண்டவர் போகலான்னு கிளம்பி போகிறாரு. ஆண்டவர் அவளுக்கு கூட போனார். போகும்போது இடையில சில சம்பவங்கள் நடக்குது. அந்த பெரும்பாடுகள் சரிலாம் தொடுறாங்க, காரியங்கள் நடக்குது. இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து அந்த யவ்வீரை பார்த்து சொல்கிறாங்க, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? உன் பொண்ணு அங்கே செத்துட்டாப்பா, போதகரை விட்டுரு, அவர் பட்டு அவர் ஊழியத்தை செய்யட்டும், நீ வா போய் நம்ம அடக்க ஆராதனைக்கு என்ன வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி அங்கே யவ்வீரை கூப்பிட்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறார் பாருங்க, யவ்வீர் என்றார்கள். அவர் சொன்ன வார்த்தை அப்படி பேசும்போது இயேசு கேட்குறாரு. யவ்வீர்கிட்ட அவங்க வேலைக்காரர் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டு அவன் சொல்லி, இப்போ ஜெப ஆலயத்தை நோக்கி, பயப்படாதே, சத்தமாக இருக்குல்ல, நாம் அணைகிற மனுஷரை பார்த்து பயப்படுறோம், இவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரோ, செக் போஸ்ட்டில் போய் நின்னா இவர் வந்து நிற்க மாட்டார், எவரும் நிற்க மாட்டார். ஆண்டவரே நீங்கள் நிற்பீங்க, ஆண்டவரே உள்ளும் புறமும் சோதித்து அறிகிற ஆண்டவர், இருதயங்களே சோதித்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற ஆண்டவர். நம்முடைய கண் இமை என்ன நினைக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம சும்மா சட்டு புட்டுன்னு வந்து காரியங்கள் செய்து சமர்த்தனாய் வாழ்ந்துடலாம். பூமியில் நித்தியத்தில் நாம் சாமர்த்தியமாக போகவே முடியாது. அங்கே வடிகட்டி தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியாய் ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். பயப்படாதேன்னு சொன்ன உடனே விசுவாசம் உள்ளவனாருங்கிறாரு, போகிறாரு, காய்கறிகள் திறந்து ஆண்டவர் அந்த பிள்ளை சாகலைங்கிறாரு, எல்லாம் செத்துட்டாங்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நகைத்த எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, சிரிக்கிற நீங்களாம் முதல்ல வெளியில் போங்க, அவிசுவாசப்படுற நீங்களாம் இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, வீட்டை விட்டு வெளியில் எல்லாரையும் திறத்திட்டு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துல பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு, சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் எழுப்பி விடுவாருங்க. ஆண்டவருக்குன்னு வாழ வந்து நம்ம ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. சும்மா நமக்கு வருகிற சின்ன சின்ன விஷயங்கள் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடக்கலாம் ஆண்டவரே, ஆழமாக நாம் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் நம்ம இடத்துல உண்டாகணுங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 283ஆம் பக்கம், 2 தெசலோனிக்கேயர் 283ஆம் பக்கம். அதில் எப்படி பேசுகிறாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் மையப்பகுதியிலும் படிக்கிறேன். 3ஆம் வசனம் 1:3. 2 தெசலோனிக்கேயர் 1:3. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் இப்படி பவுல் நான் செய்கிறது சரிங்கிறாரு. சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்திலிருந்து சபையை குறித்து அவர் சொல்லிட்டு மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கலா இருக்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நான் எனக்குன்னு வாழல ஆண்டவரே, உங்களோட ராஜ்யத்திற்கு நான் வாழ்கிறேன். இப்போ நான் நடக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நோக்கங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே? எல்லாம் சட்டுப்புட்டுன்னு பார்த்து தாவீதை நமக்கு சொன்னது போல அவர் என்ன பசுபால்கிட்ட விழுந்த மட்டும் சொல்லி நம்ம எள்ளி நகையாடிடலாம். அவனோட ஒவ்வொரு அணுவையும் ஆண்டவர் பார்த்தாருங்க. சந்தர்ப்பம் கிடைச்சிது. சபலக்குள்ள 1 நட 2 நட இல்லை, எத்தனையோ முறை கிடைச்சிது. வேலைக்காரன் தூண்டுறாங்க, ஏய் ராஜாவே, சவுலே, தாவீதே, ஆண்டவர் உனக்கு சரியான சம்பவத்தை கொடுத்துட்டார், நேரத்தை கொடுத்துட்டாரு, வெட்டு, ஒரே குத்தா, 2 குத்து இல்லை, ஒரே குத்தா குத்தி கொண்டுடுறான். தாவீது சொல்றாரு பாருங்க இருதயத்தில்,
ஆண்டவர் அடித்தால் ஒழிய என் ஆண்டவனாய் சவுல் தேவனால் அபிஷேக பண்ணப்பட்ட மனுஷன், அவர் தான் அவரை சந்திக்கணும். நேர்மையுள்ள இருதயம் நமக்கு உண்டாகணும். சும்மா நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஒன்றுமே எங்கேயுமே செல்லுபடியாகாது. தாவீதின் இருதயத்தை அறிந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இருக்க உங்களுடைய என்னுடைய இருதயத்தை ஆழமாக இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கல. அப்படி நீங்கள் அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நீ நியாயமான தீர்ப்பு செய்வதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. பூமியிலே வருகிற சின்ன சின்ன விஷயங்களை நாம் நேர்மையும் உண்மையுமே வாழ்ந்தா அதில் வருகிற பிரச்சனைகளை தேவனே நமக்கு சந்திக்க பரிசுத்த ஆவியை தருவாருங்க. பயப்படாமல் நான் வாழணும் ஆண்டவராக இயேசுவுக்கு என்று. உங்களுடைய ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆயிட்டாண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து ரட்சிக்க நீங்கள் இறங்கி வந்தீங்களே, நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களோட ஆவியினாலே என்னை நிரப்புங்க. நான் வேறே சிந்தை கொண்ட மனுஷனாய், வேறு விருப்பம் கொண்ட மனுஷனாய், எப்பொழுதும் நான் எனக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க, உங்களை தேட உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய வழியில் நமக்கு தொடர்ந்து காட்டுவாருங்க. 12ஆம் வசனம், அதிலே ஒரு 2 தெசலோனிக்கர் 1:12, தம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் பவுலாகிய நான் ஜெபிக்கிறேன். பவுல் தெசலோனிக்கர் பட்டணத்துக்கு ஜெபிச்சாருங்க. சும்மா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போல, வாழ்நாளெல்லாம் ஜனங்களே தேவனை அறிகிற அறிவிலே நிரப்பப்படும் சொல்லி அநேக காரியங்களை அவர் செய்துக்கிட்டே வரார். ஜனங்களை தேவன் பட்சமாக திருப்புறாருங்க. இப்படி சொல்லிட்டே வர்றார். சொன்ன பிறகுதான் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி விசுவாசம் எல்லா இடத்தையும் இல்லைங்கிறாரு. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் வாழ்வது தேவனுக்கு பிரியமானதே அல்ல. ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. நாம் யாரை பார்க்கணும்னா நாம் ஆண்டவராக இயேசுவை பார்க்கணுங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3 நாம் ஆண்டவரை நம்மை சுயாதீனத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அதை நாம் சுயாதீனமாக எதையும் செய்யலாம். சுயாதீனத்தின் பிள்ளைகள் நாம். உண்மைதான், நாம் பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமை கிடையாது. 4ஆம் அதிகாரம் கடைசியில் நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையாகலாம் இராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே இயேசுவுக்கே நாம் பிள்ளைகள். அதனால நாம் என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்துக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாளருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆண்டவராக இயேசுவை பிதா அனுப்பினார். அவர் அனுப்பிட்டு என் குமாரன் பூமிக்கு வந்துட்டாரு, நீங்கள் அவரை பார்த்து பின்பற்றி நடங்கன்னு சொல்லவே. நீங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன இருக்கு பாருங்க, நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே, நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் தேவன் என்னுடைய இருதயத்திலே அனுப்பினார். எனக்கு அதை படிக்கும்போது மிகவும் உற்சாகம். இந்த ஆண்டவர் குமாரனை மாத்திரம் அனுப்பிடுங்க. நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். இயேசு எனக்கு ஒன்று அனுப்பியிருக்கிறார், எங்கள் பிதா எனக்கு ஒன்று அனுப்பியிருக்கிறார். இயேசுவை மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியை அனுப்பி இந்த பூமியிலே இந்த நயவஞ்சகம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே உண்மையும் நேர்மையும் வாழ விரும்பு, சோர்ந்து போகாத, உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தேடு. இந்த வாழ்க்கை உன்னாலே சாத்தியமே ஆகவே ஆகாது, தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம கேட்டோம். லூக்கா 1ஆம் அதிகாரம். அந்த மனுஷன் அநேக ஆண்டுகளாய் தேவனுக்கு ஊழியம் செய்கிறாரு. அபியா என்ற மாசாரிய வகுப்பில் சகரியா என்ன பேர் கொண்ட ஆசாரியன் 1:5 ஊழியம் செய்கிறாரு. அவருக்கு குழந்தை இல்லை. அவங்க மனைவி ஜெபிக்கிறாங்க, காரியங்கள் நடக்குது. 7ஆம் வசனம், எலிசபெத்து மலடியாக இருந்தபடினாலே அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்ததும் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சும்மா போய் சொல்லிங்க, இது அப்படியே வச்சுங்க. சங்கீத புஸ்தகம், அது சொல்லிட்டு நாம் இங்கே படிக்கிறதா நல்லது. சங்கீத புஸ்தகம் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் இப்படிலாம், சங்கீத புஸ்தகம் ஆண்டோடைய வார்த்தை குறித்து சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறாருங்க, 12ஆம் சங்கீதம் 12 பக்கம் 676. ரட்சியும் கர்த்தாவே, பக்திகளோ நற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் அறுத்து போடுவார்.
இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற வேலை, நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்வார். எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. தேவனே, என்னை உண்டாக்கின ஆண்டவர் நீர். இந்த நாகு, இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த தலையில் உள்ள முடி அத்தனையும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இதன் மூலமாக நான் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. எனக்கு விளங்கல ஆண்டவரே, என்னை வெளிச்சத்தில் நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் நேர்மையாக வந்தால் போதுங்க. இப்படி தேவையோடு வருகிற நம்மை ஆண்டவர் சந்திப்பார். இப்படி சொல்லிட்டு தான் 6ஆம் வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களையும் என்னையும் அப்படி பிழைக்க வச்சிருங்க. நம் எலும்புகளை ஆண்டவர் நிமிர்த்தி நடக்க செய்கிற ஆண்டவர். பயப்படாதே சிறுமந்தையே, பிதாதாமே உனக்கு ராஜ்யத்தை கொடுத்த பிரியமா இருக்கிறார். சத்துரு கொண்டு வருகிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ அலசடிப்படாத, சோர்ந்து போகாத. தேவனை ஆழமாய் தேடு. தம்மை நம்புகிற ஒருவரையும் தேவன் தள்ளிவிடவே மாட்டார். அதே சங்கீதங்கள்ல அருமையாக எழுதுகிறார் தாவீது. தள்ளியே விட மாட்டாருங்க. நான் இளைஞனாயிருந்து முது வயதும் ஆனேன். இதெல்லாம் தாவீது சொன்ன வசனங்கள் தான். தள்ளாட விடவே மாட்டார். என் பிள்ளைகள் வீணாய் ஆகவே மாட்டார்கள். இயேசு நாமத்தினாலே தேவன் பரிசுத்தாவி தந்து அவர்களை நடத்த வேண்டிய வழிகளை தேவன் நமக்கு போதிப்பாருங்க. இப்படி ஆழமாய் நாம் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி வந்தோம்னா வரணும். அதுக்கு தான் நான் இப்படி தேவை நிறைந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் இருதயங்களிலே நான் ஆண்டவரே உங்களுக்கு என் இருதயத்தை திறந்து தருகிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம அப்படி வேண்டாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள். இந்த ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்துப்படி கூடி வந்து பிரதர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க. அந்த ஒரு பிரதர் தான் நமக்கு தெரியும், ஆண்டவர் தெரியாது நமக்கு. ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, என் இருதயங்களை நீ கிழிங்க ஆண்டவரே, நேர்மையும் உண்மையும் என்னை காக்கணும் ஆண்டவரே. சும்மா மாய்மாலம், உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று, பேசும்போது இனிப்பு பின்னால் கசப்பு. ஆண்டவரே நான் அப்படி வாழவே விரும்பல ஆண்டவரே, என்னை மனம் திரும்ப செய்யுங்க அப்படிலாம் சொல்லி நாம் ஆழமாய் ஆண்டவரத்தில் தான் நம்ம ஆண்டவர் திருப்பிடுவாருங்க. இந்த மனுஷன் சகரியா பெரிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், வயசாகி ஊழியம் செய்கிறாரு. அவருக்கு குழந்தை எல்லாம் போகிறாரு. போய் அந்த அவர் ஆசாரிய முறையின்படி அவர் சபையில் போய் தேவ வார்த்தை அவர் காரியங்கள் செய்ய போகிறாரு. அப்பொழுது அவருடைய அந்த தூப காட்டுங்கிற அந்த இடத்திலே கர்த்தர் தூதன் தோன்றி தரிசனமானான். சகரியாவுக்கு 11ஆம் வசனம் தரிசனமானான். சகரியாவனை கண்டு கலங்குறாரு. கலங்கி பயமடைந்தான். தேவதூதன் அவரை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயருன்னு சொல்லி காரியங்கள் எப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. அந்த மனுஷன் விசுவாசமாக இருந்தான்னு சொல்லி இருக்கணும். அனுதினமும் போய் நல்லா புல்பிட்ட குத்தி விசுவாசமாக இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி பரவசமாக வந்து பேசியிருக்கலாம். அவன் இருதயத்திலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டுங்க. 18ஆம் வசனம், சகரியா தேவதூதனை தூக்கி அவர் நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சகரியா கேட்டுட்டாரு. தேவதூதனை நோக்கி, இது நான் எதனால அறிவேன்? நான் கிழவன், என் மனைவி வயதான கிழவி, இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி அவர் கேட்கும்போது கடுமையாக பேசுகிறார் தேவதூதன். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக கடுமையாக பேசுகிறாரு. நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல், நான் சும்மா அங்கேருந்து வரல, நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மேலே இருந்து இறங்கி வந்து உன்கிட்ட பேச வந்த காபிரியேல், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நல்ல செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தையில் நீ விசுவாசியாதபடியினாலே நீ ஊமையாய் போயிடுவேன்னு சொல்லி சும்மா சட்டுன்னு லேசான ஒரு அவருக்கு சிச்சை அனுமதிக்கிறாருங்க. சும்மா லேஸ் தான். அந்த குழந்தை பிறந்த வரைக்கும் சகரியா ஊமையாக இருக்கிறாரு. அதுபோல் நம்ம வாயை தேவன் கட்டி போட்டுருவார். நம்ம அவிசுவாசப்படவே கூடாது. ஆண்டவரே உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் புதன்கிழமை அப்படி தான் தியானித்தோம். திருமணமே ஆகாத ஒரு சகோதரிக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசப்பட்டு நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு அந்த சகோதரி என்ன சொல்லியிருக்கணும்? பொழுது விடிஞ்சு, ஆண்டவரே நான் இன்னாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்ட புருஷன் என்ன நினைப்பார்? திருமணம் ஆகிறதுன்றே நான் கர்ப்பவதி ஆகிட்டா என்னை தள்ளிடுவாரோ? எல்லா யோசனையும் அந்த வாலிய பெண்ணுக்கு மரியாளுக்கு வந்திருக்கோம். எதையுமே யோசிக்கலிங்க அந்த அம்மா. நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் திருமணம் பண்ணிக்கிற யோசிப்பு எதை வேணுமோ சொல்லிட்டு போட்டோம். என்னிடத்தில் பேசுகிற ஆண்டவர் அவரிடத்திலும் பேசுவார். நம்முடைய விசுவாசம் இப்படி ஆணித்தரமாக ஆண்டவர் மேலே இருக்கணுங்க. ஆண்டவரே என்னை நீ செம்மையான பாதையில் நடத்துங்க, என்னிடத்துல பேசி நான் இப்படி கர்ப்பவதியான விஷயத்தை யோசிப்புக்கு நீங்கள் பேசுவீங்க ஆண்டவரே. ஆண்டவர் பேசாருங்க. அவன் நீதிமானாக இருந்தது நிமித்தம் ரகசியமாய் தள்ளிவிட, அருமையான பழைய ஏற்பாடு முன் உதாரணம் நமக்கு இருக்குது. ரகசியமாய் தள்ளிவிட விரும்பினார். அதையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சி
நீ தள்ளிவிடாதே, அவளை சேர்த்துக்கொள், ஏன்னா அவள் வயிற்றில் நான் பிறக்கப் போகிறேன். வாலிப சகோதரியை, நம் இருதயத்திலும் எண்ணங்களிலும் இயேசு பிறக்கணும். வேலை ஸ்தலங்களிலே இயேசுவை நான் சுமக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் மாய்மாலக்காரனாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. என் கை சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. உத்தமனாக நடக்கிற விரும்புகிற ஆண்டவரே, என் உத்தமத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்க. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல அல்ல அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்னிலே வல்லமாய் பலப்படும். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரத்தில் எப்படி இயேசு சொன்னது போல் தாங்க யோவான் ஸ்தானம் சொல்லி, பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா இல்லாமல் என்னை நோக்கி நல்லா நீட்டாக ஒரு முழத்துக்கு பாட்டு பாடுறதுனால அல்ல, 1.5 முழத்துக்கு ஜெபிக்கிறதுனால அல்ல. ஆண்டவரே நான் இரவும் பகலும் உண்மை நோக்கி பிரயாசப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஏழை விதவை தேவனிடத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அந்த பொல்லாத நியாயாதிபதியில் போய் நீதி செய்வீங்க ஆண்டவர் சொல்லி அந்த பொல்லாத மனுஷன் போய் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாருங்க, அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு சீக்கிரமாக உனக்கு நியாயம் செய்வேன். இப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சீக்கிரமாக ஒன்று செய்ய விரும்புகிறாருங்க. நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே தேவை உள்ள மனுஷன் ஆண்டவரே என்னோட பேசுங்க. என் இருதயங்களிலே எப்பொழுதும் நான் உண்மை கணம் பண்ணட்டும். என் இருதயங்களிலே உண்மையை நான் உயர்த்தி பிடிக்கட்டும். கலாத்தியர் புஸ்தகம் இது எப்படியே இருக்கட்டும். கலாத்தியர் புஸ்தகம் அந்த நம்ம யாரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கொலை செய்து அக்கிரமம் செய்து பாவம் செய்து சிலுவை மரத்தில் தூக்கின எவனுமே அந்த உலகத்துக்கு சபிக்கப்பட்ட மனுஷன். இப்படி சபிக்கப்பட்ட மனுஷனாக இருந்த சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறதே. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக மீட்டுக் கொண்டாரே. எனக்காக இயேசு சிலுவையிலே சாபமானாரே. அந்த இயேசுவை நான் பார்க்கணுங்க, அந்த ஆண்டவரை நான் பார்க்கணும். ஆண்டவரே இந்த பூமியிலே ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது ஒரு சில மணி நேரங்கள், கொஞ்ச நாள் ஆண்டவரே. மகா சந்தோஷமாக வாழ உதவி செய்யுங்க. ஆனந்த பாக்கியம் என் இருதயத்தில் உண்டாகணும் ஆண்டவரே. சோர்வுகள் பலவீனங்கள் என்னை ஒன்றுமே செய்யாத ஆண்டவரே. சாத்தான் என்னை எந்த விதத்திலும் நொறுக்கி உடைக்க பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். சாத்தானுக்கு விரோதமாக நீங்கள் என் பட்சத்தில் இருக்கீங்க. நான் எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே உங்களையே கனம் பண்ண உதவி செய்யுங்க, உங்களையே தேட உதவி செய்யுங்க, உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நம்ம ஆவிலே நாம் திரும்பினா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கடைசியாக 2 சம்பவத்தை சொல்லி முடித்தாங்க. அபிகாயில் தாவீது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். அருமையான சம்பவங்கள். ஒரு முரட்டாட்டம் உள்ள புருஷன்ட்ட உள்ள மனைவி ஆண்டவருடைய மனுஷன்ட்டையும் ஆண்டவர்கிட்டையும் அப்படி தான் வரணும். 1000 வசதிகள் இருந்தாலும் புருஷன் முரடன், குடிகாரன், கிராதகன், விளங்காத மனுஷன் பரவாயில்ல. அந்த மனைவி அபிகாயில் வந்துட்டாங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அப்படி சொல்கிறாங்க தாவீதை குறித்து. 10ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் 26. இப்பொழுதும் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகளை யாவரும் நாபாலை போல தன் புருஷனை போல இருதயம் கல்லாக போயிடணும். அவ சொல்லலைங்க, ஆண்டவர் தான் அந்த நாபாலுடைய இருதயத்தை கல்லாக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்கக்கா இப்படி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து காரியங்கள் முடிஞ்சு போச்சு. அவன் செத்துறான், நாபால் செத்துறான். இந்த அம்மா வீட்டில் அபிகாயில் இருக்கிறாங்க. நாபால் செத்து போயிட்டானோடனே தாவீது ஆள் அனுப்பி நாபாலை போய் அழைச்சிட்டு வாங்க, அபிகாலை போய் அழைச்சிட்டு வாங்க, அபிகாலை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி விரும்பி அனுப்புகிறாரு. 40ஆம் வசனம் 39 இருக்குது நடுப்பகுதி. கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாலை விவாகம் பண்ணுகிறதுக்காகவே அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாலையில் வந்து பேசுகிறாங்க. உடனே அந்த அந்த அம்மா உடனே வரான், நான் ராஜாவுக்கு மனைவி, கையை தூக்கிட்டு விறுவிறுன்னு குதிரையில் ஏறி ஓட்டுறா, வேகமாக ஓட்டுறான்னு சொல்லவே இல்லைங்க. அந்த மாதிரி இருதயத்தின் ஆழத்தில்னு சொல்லுகிற வார்த்தைகளை நான் காலையில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, அவள் எழுந்திருந்து போகிறாங்க கூடயே போகிறாங்க, கூப்பிட்டவனே போகிறாங்க.
அனுப்பினான். போற சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து, இல்லை சொன்ன உடனே செய்றார். அம்மா சொன்ன உடனே அந்த அம்மா எழுந்திருந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மா எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குடிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக அவருடைய அடியாள் என்றான். விளங்குதா அந்த வசனம்? நான் ராஜாவுக்கு மனைவின்னு அந்த அம்மா சொல்லவே இல்லை. நான் தாவீது ராஜாவுக்கு மனைவின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறாங்களே, அவங்களுடைய கால்களை கழுவ எனக்கு ஒரு வாய்ப்பை தாவீது உண்டாக்கி கொடுத்துட்டாரே. ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய என்ன நீங்கள் பழிச்சுட்டு போங்க. இப்படி அவருடைய ஆவி அருமையாக இருந்ததுங்க. இப்படி என்னுடைய ஆவி ஆண்டவரே, நான் பிறருடைய கால்களை கழுவ உதவி செய்யுங்க. இயேசுதாமே தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சீலையை இடுப்பிலேயே எடுத்து கட்டி அந்த சீலையாலே சீசருடைய கால்களை கழுவி, நான் உங்களுக்கு செய்ததை பார்க்கிறீங்களே, இதை போல நீங்க செய்யுங்க. ஆண்டவர் மாதிரியை வைத்து போனாருங்க. நம்ம ஆண்டவருடைய மாதிரியை தான் பார்க்கணும், மனுஷனுடைய மாதிரி பார்க்கவே கூடாது. மனுஷனுக்கு நீங்கள் செல்வாக்கு இருக்கும்போது அப்படி இப்படின்னு பறக்கலாம். செல்வாக்கு குறைஞ்சவொடனே ஃபூன்னு போயிடும். பலூனில் குத்துறவொடனே காற்று போகிறத விட வாழ்க்கை எல்லாமே போயிடும். ஆண்டவரை பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யார் எது சொன்னான்னா, என் ஆண்டவர் என்னை நியாயம் தீர்க்க ஒரு வல்லவராக இருக்கிறார், தாவீதை குறித்து காட்டான் அப்படி இப்படின்னு. ஆண்டவர் தான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றமாய் கண்டேன். யாருமே சொல்லலை தாவீதை குறித்து சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணல. இங்கேருந்து தாவீது அப்படிங்க ஒன்றுமே இல்லை. அவனுடைய சூழ்நிலையில் மத்தியில் ஆண்டவரை சார்ந்து எதிராளியை கையில் கொடுத்த போது கூட எதிராளி சொல்கிறாரு, மாற்றானை உன் கையில் கொடுத்த கூட நீ கொலை செய்யாமல் விட்டிய தாவீதே, இது என் ஆண்டவனுடைய தகப்பனுடைய சத்தம், என் ஆண்டவனாக இயேசுவின் சத்தம், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எதிராளி சவுல் சொன்னாருங்க தாவீதை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இப்படி எதிராளி நம்மை ஆண்டவரை புகழணுங்க. என்னையும் உங்களையும் புகழ வேண்டாம். ஆண்டவரே, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டு உமக்கொண்டு வாழ்கிற கொஞ்சம் ஜனங்களை நீர் திருப்தியாக நடத்துறீங்க. ஆண்டவரே, சமாதானமாக நடத்துறீங்க. சந்தோஷமாக சபையிலே நான் திருப்தியாக வாழ எனக்கு உதவி செய்வீங்க. ஆண்டவரே, திருப்தியாக நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி. எப்பொழுதுமே நான் எனக்காக சாபமான அந்த இயேசுவை நான் பார்க்கணுமே, சிலுவை சுமந்த அவரே நான் பார்க்கணுமே. என் கண்களை விலக்கி ஆண்டவரே நான் உண்மை காண உதவி செய்யுங்க. பாவம் அறியாத நீர் எனக்காக பாவமானீரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிங்காரத்தின் ஆவியை அனுப்பினீரே. இயேசுவை மாத்திரம் அனுப்பினீங்க, இயேசு பின்பற்றி வாங்கன்னு சொல்லிடுங்க. பரிசுத்த ஆவியை தேவன் தந்து அந்த ஆவியை அனுப்பி, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர ஆசையாக விரும்புகிறேன். ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியிலே நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மனத்தாழ்மையாக நம்ம வந்தோம்னா, பிறருடைய கால்களை கழுவத்தக்க ஆவியை தேவன் நமக்கு தருவார். பிறர் ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியின் ஆவி எனக்கு தாரும், பணிவிடைக்காரனின் ஆவி எனக்கு தாரும், இப்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நம்ம வாழும். தேவன் நமக்கு தொடர்ந்து அவர் ஆவியை கொடுத்து நடத்துவார். ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைக்கும் ஆண்டவரை நன்றி சொல்கிறேன். போன வாரம் அன்பை குறித்து கேட்டோம். இந்த வாரம் உங்களுடைய தேவை உணர்ந்து நீங்கள் வந்திருக்கீங்களான்னு ஆண்டவர் பேசுகிறாங்க. இப்போ கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட சபை கூட வந்து இங்கே நின்று பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்னை யார் விரும்புகிறீங்களோ வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். காலையிலேருந்து ஆண்டவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ மேலோட்டமாய் கூட்டத்தோட நானும் சபைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அப்படிலாம் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை பார்க்குறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாள். அவர் நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன இருக்குன்னு நாமே பார்த்து அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காங்க இந்த வாரம். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஒன்றாம் வசனத்தில், தாகமாக இருக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன். ஆண்டவருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கா? உங்களுடைய தேவையை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வெறுமையை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அப்படி உணர்ந்த எல்லாரும் என்னட்ட வாங்க. அதை வாங்க. உங்களுக்கு ஏதோ பலனும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாரும் என்னட்ட வாங்க. எதுவுமே எனக்கு தர வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் அந்த வாஞ்சியோடு வந்து என்னிட்டேருந்து வாங்கி நீங்க சாப்பிடுங்க. நீங்க இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் போதும். உனக்குன்னு வாழ்ந்து விரும்பி ஒரு சில வாழ்க்கையில வாழ்ந்ததெல்லாம் போதும். அது இவ்வளவு காலம் உங்களை திருப்தி செய்யலன்னு நீங்க உணர்ந்தீங்களே, இப்ப வாங்க. எனக்கு கவனமாய் செவி கொடுங்க, நலமானதை வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நீங்க உங்களுடைய இருதயம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய செவிகளை என் பக்கமாய் சாய்த்து கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்க. அப்படி செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை, அந்த கிருபையின் உடன்படிக்கையை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றேன். தாவீதை குறித்து நம்ம கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தாவீதுன்னு சொன்னவொன்னே அவர் செய்த ஒரு சில மைனஸான விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வருது. தேவன் நம்மளுடைய காரியங்களை நம்ம இடறி விழுந்து பண்ற அந்த விஷயத்தை தேவன் பார்க்கறதே இல்லை. ஆனால் மனம் திரும்பி நம்மளை இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் உத்து பார்க்கவே விரும்புகிறார். அப்படிதான் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். அந்த நிச்சயமான உடன்படிக்கை, நிச்சயமான கிருபை உனக்கு கொடுப்பேன்னா நல்ல மனசை கொடுப்பேன். நான் உன்னை உணர்த்தும் போது, நீ என்னிடத்தில் வரும்பொழுது நான் உன்னிட்ட பேசுறேனே, அதை குறித்து நீ மனம் திரும்பி நீ எல்லாருக்கும் சாட்சியாய் வாழ்வ. அதை நான் விரும்புகிறேன். அந்த நித்திய உடன்படிக்கையை, கிருபை உள்ள காரியங்களை உனக்கு தருவேன். அதுதான் தாவீதுக்கும் தந்தேன். நான் எங்க இருந்து தாவீதை அழைச்சேன்னு தாவீதுக்கு மறக்காம இருந்துச்சு. அதனாலதான் அவன் ராஜாவான பிறகும் ஜனங்களுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை என்று வந்து சொன்னான். இருதயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்றாங்க ஆண்டவர். என்னட்ட அப்படிதான் பேசுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நம்ம தொடர்ந்து கேட்ட வார்த்தை தான் நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். இந்த இம்மைக்குரிய தேவைகளை தேவன் எப்படியாய் நமக்கு சந்திக்கிறார். நம்முடைய பணமும் எல்லாம் போச்சு, ஆனாலும் நமக்கு யாரும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம இருக்கிறோமா? இயேசு கடந்து வருகிறார். இப்போ நான் அப்படிதான் உட்காந்து கேட்டேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே ஒரு அடையாளப்படுத்துறாங்க. ஒரு காரியங்கள் நடக்குது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பெரிய பணக்காரங்க, எல்லா ஆஸ்தியும் டாக்டருக்கே செலவழிச்சு யாருமே என்னை காப்பாற்ற முடியாதுன்னு வந்த நிலைமையில வந்து அடைந்த ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாய் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவர்களுடைய பெரும்பாடு அங்கே நின்று போயிட்டு, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபொழுது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி நீங்க கேட்குறீங்க? கரெக்டான ஒரு கேள்வி. அதற்கு இயேசு ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதில் தான், நம்ம தேவனை தேவையோட தொட்டோமா, இல்லை தேவையோட வந்திருக்கிறோமா, கவனமாய் செவியை சாய்ச்சிருக்கிறோமா, அவர்கிட்ட இருந்தா வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய இருதயம் சந்தோஷமாய் கொழுப்பா இருக்கா? அப்படி இந்த கிருபைக்குள்ள வாழ்க்கையில தான் நம்ம தங்கி இருக்கிறோமா? அங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன்.
நம்ம எல்லாரையும் பார்த்து அல்ல, நான் அப்படிதான் அந்த கொஞ்சம் பேர்ல இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிக்கிற சிலர்னு கேட்டோம்ல, அது யாரு அப்படின்னா தேவையோடு தேவனிடத்தில் வந்தவர்கள் தான். அவங்க வெறுமையா ஒருபோதும் போனதே இல்லை. அவருடைய சபை கூட்டம் அவர்களை ஆசீர்வதிக்காம இருந்ததே இல்லை. அவர் வந்தபடி போனதே இல்லை. சந்தோஷமாய் திருப்தியாய் இளைப்பாறுதலாய் ரெஸ்டாய் என் இயேசு இருக்கிறாருன்னு சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒன்று இருக்குன்னு வர்றவங்கள ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பி விட்டார்னு இருக்கு அதில் வார்த்தை. நான் கேட்டேன் பிரதர் படிக்கும்போது, வெறுமையா இருக்கிறவங்கள்ட்ட போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்கன்னு. அப்படி நான் படிக்கிறேன் அனுப்பி விடுறாங்க. போயிட்டு அனுப்பி விடுறாங்கன்னா உட்காந்துட்டு எல்லாம் எங்கேயாவது இருங்க அப்படிலாம் இல்லை. ஐஸ்வர்யவானை வெறுமையாய் அனுப்பி விட்டார். அப்படி போங்க, நீங்க எல்லாம் போங்க, நீங்க அதிலே பொழைச்சிங்க அப்படி அனுப்பி விடுறாங்க. அந்த ஒரு துரதிருஷ்டமான நிலைமைக்கு நம்ம போகவே கூடாது. ஒருபோது தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, தேவை உணர்ந்து தேவனை தொடும்பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, என்னிலிருந்து வல்லமை ஒன்று புறப்பட்டுச்சு. சகையை கூட்டு கேட்டோம், சகையை குறித்து கேட்டோம். சகை ஆண்டவரை பார்த்த அந்த கண்களே தேவன் சகையை அப்படி தன்னை அப்படி இருதயத்தை கொட்ட விரும்பிச்சு. பாவியான மனுஷனிடத்தில் தங்கணும்னு சொல்றாரே, அவர் பரிசுத்தரே, ஜனங்கள் எல்லாரும் அவரை பேசுறாங்களே. நான் ஒருபோதும் அப்படி ஆண்டவரை தங்க வைக்கக்கூடாது. நான் தங்க வைக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறதை உணர்ந்து அவருடைய கண்களை பார்த்து பரிசுத்தமான ஒரு சகோதரர். அப்படிதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அப்படி வந்த மனுஷர்களை அவர் பார்த்து 48 அவளை பார்த்து, மகளே திடன்கொள், யாரா இருந்தாலும் சரி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அப்படி தேவனிடத்தில் தேவையுள்ளவர்களாய் நம்ம தொடரோமா? இன்னும் ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இதுவும் நம்ம அடிக்க ஒரு தடவை கேட்ட வசனம் தான். இந்த இம்மைக்குரிய தேவைகளை தேவன் எப்படியாய் சந்தித்து அவர் பக்கமாய் மனுஷர்களை திருப்புறாங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷர்களை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று 17ஆம் வசனத்தில், மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நித்திய ஜீவன் வேணும்னு ஒரு மனுஷன் உடையாடுறான், ஒரு வாலிபன். அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு தேவையோடு தான் வர்றான். அதற்கு இயேசு, நீ நல்லவன் என்று என்ன சொல்லுவானேன்னு நிறைய காரியங்களை சொல்றாங்க. 21ஆம் வசனத்தில் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஆண்டவரே, என்னிடத்தில் குறை இருக்கு, நான் எடுத்த பாலை அந்த கோலை அதே இடத்துல வச்சு அடிக்க விரும்புறேன்னு நம்ம போறோமா? இல்லை ஆண்டவர் சொல்றதை கேட்காம நம்ம பாட்டே விளாண்டுட்டே இருக்கோமா? நம்ம கிரவுண்டில் கைவிடப்பட்டவர்களாய், பரிதபிக்கப்பட்டவர்களாய், மனுஷர் கூட ஒருவேளை நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம போய் அடைஞ்சிருவோம். நான் பயந்து தான் பேசுகிறேன். நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்க கூட, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால், சகை போல மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால், நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவனும் பணக்காரன் தான், இவனும் பணக்காரன் தான். ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். சகை அப்படி போகல, இயேசுவை வீட்டிலே தங்க வைக்க விரும்பினான். தனக்கு உண்டான எல்லாத்தையும் ஏழைக்கும் தரித்திரருக்கும் நாளத்தனையா திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணான். விசுவாசம்ங்கிறது இதுதான். ஆண்டவர் அப்படிதான் நம்மை பார்த்து அப்படி நடத்த விரும்புகிறாங்க. அப்படி தேவை உள்ளவனாய் தேவனிடத்தில் தொடுகிற மனுஷன் இடத்திலே ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு வல்லமை வரும். அது 12 வருஷமா யாரும் கொடுக்க முடியாததா இருக்கும், பணத்தால வாங்க முடியாததா இருக்கும், எந்த டாக்டர்ஸும் எந்த மனுஷனும் செய்ய முடியாததா இருக்கும். அதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமை. அது கிறிஸ்து மாத்திரம்தான் சரி பண்ண முடியும். அப்படி தேவை உணர்ந்து தேவனிடத்தில் வருகிற மனுஷரை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். 2 சகோதரி இயேசு வர்றாங்கன்னு அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டு ஆயத்தம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சகோதரி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு தேவை இதுதான், நான் தேவை உணர்ந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாங்க, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டாய். ஒரு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்குன்னா கிறிஸ்து தான், இயேசு தான். அது எடுபடாத நல்ல பங்குன்னா அது எங்கே வரைக்கும் போனால் நித்திய ஜீவன் வரைக்கும், நித்தியம் வரைக்கும் போயிடும். இந்த மனுஷன் உடையாந்தான், ஆசையா உடையாந்தான், வந்தது போலயே வேகமாக போயிட்டான். அப்படியே பக்கத்தை பெரட்டிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதே வசனத்தில் அதே காரியத்தில் 46ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். பர்த்திமேயுங்கிற குருடன்.
ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். 47ல் அவர் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தேவையை உணர்ந்து ஒரு மனுஷன் கூப்பிடத் துவங்குகிறான். அங்கே அவனை உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன், போயிட்டு வர்றவங்க மத்தியில் வழி அருகே உட்காந்து பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் தேவையை உணர்ந்து கேட்க அப்படி கூப்பிட போகிறான். அவன் கூப்பிடாதபடிக்கு, அவன் பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ வாய் பொத்தி அமைதியாக இருந்தான். அப்படி இல்லைங்க, என்னை அதட்டுறாங்க, இயேசு இயேசுன்னு கூப்பிடுற, சத்தம் போடாதடா, டிஸ்டர்ப் பண்ணாத, கம்முனு இரு, என்ன பிச்சை கேட்குற, உனக்கு என்ன அப்படின்னு என்ன சொன்னால், என்னுடைய தேவை உணர்ந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் என்னை அதட்டட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், இயேசு வந்த வழியிலே திரும்பி போகிறார், அவரை விட்டுட்டாலும் நான் பிடிக்க முடியாது. என் வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு வாய்ப்பை தேவனே உண்டு பண்ணுகிறார். இயேசுவை நான் தங்க வச்சிடணும், ஒருவேளை நான் சுகம் அடைஞ்சிடணும், ஆண்டவரை நான் பார்த்துடணும், நான் கூப்பிட்டு என்னுடைய தேவை உணர்ந்து நான் கூப்பிடும்போது இயேசுவை நிற்க வச்சிடணும். அநேகர் அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தேவை உணர்ந்து ஒரு மனுஷன் வரானா, இந்த இம்மைக்குரிய தேவை உணர்ந்தே இவ்வளவு மனுஷன் சத்தம் போடுறான். இயேசு நின்றுட்டாங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். என்னை பார்த்து ஒரு மனுஷன், அப்படி ஒரு தேவ மனுஷன் பக்கத்தில் இருக்கா, இயேசு உன்னை அழைக்கிறார், திடன்கொள் அப்படி சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் அழைக்க விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அனுப்பி நம்மை அழைக்க விரும்புகிறார். சின்ன மனுஷனை கொண்டு நம்மை அழைக்க விரும்புகிறார். ஒரு சகோதரனை கொண்டு என்னை அழைக்க விரும்புகிறார். அவங்க என்ன சொல்ற வார்த்தை, சபையில் என்ன கேட்கிற உற்சாகமான வார்த்தை என்னன்னா, திடன்கொள், எழுந்திரு. அவர் உன்னை அழைக்கிறார். உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, இயேசு கூப்பிடுறாங்கன்னு தான் சொன்னாங்க. சுகம் உண்டாகல, கண்ணு தெரியல, இயேசு கூப்பிடுறாருன்னு ஒரு வார்த்தை. அவன் மேல் வஸ்திரம் தான் அவனோட பிச்சை எடுக்கிறதுக்கு அடையாளம். அதுதான் நான் அப்படிதான் படிக்கிறேன். அதை பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு அவன் அடையாளம் அவன் மேல் வஸ்திரத்தை உட்காந்து தான் அப்படி உட்காந்துருக்கிறான். அதை எரிஞ்சிட்டான். இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் உண்டானுச்சே. ஒரே விஷயம்தான், நாம் எங்கே போகிறோம், யார்கிட்ட போகிறோம், எப்போ போகிறோம், நம்முடைய தேவையை நாம் உணர்றோமா? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் பார்வையடைந்து இயேசுக்குள் மாய் அப்படி செல்ல அப்படி போகிறான். கெட்ட குமாரன் ஒருத்தன் தேவை உணர்ந்தான். அவனுக்கு தேவை என்னன்னா சாப்பாடு தான். அந்த நேரத்தில் அது கூட அவனுக்கு கிடைக்கல, பண்ணி தவிட கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை. தேவன் ஒரு மனுஷனை எப்படி ரட்சிக்க விரும்புகிறார் அப்படின்னா, அவன் போய், அவன் ஒன்றும் இல்லை, என்னால் யாரும் முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லை அப்படின்னு தேவன் திருப்புறார்ல, அந்த தேவையை நான் உணர்ந்துருக்குறோமா? இல்லை எனக்கு இவங்களும் உதவி செய்வாங்க, அவங்களும் உதவி செய்வாங்க, இயேசுவையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், தேவன் ஒருபோது நிற்கவே மாட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர், அப்படிதான் அந்த ஒரு இடுக்கமான வழியை எல்லார் இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். மத்தேயு மலைப்பிரசங்கத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லை. அப்படி அதை கேட்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் பாக்கியவான் பாக்கியம்னு அநேக காரியங்களை சொல்லிகிட்டே வராங்க. பாக்கியவானா இருக்கணும்னா ஒரு சில காரியங்கள் இருக்கு. அந்த தேவை உணர்ந்து நம்ம போகிறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். கெட்டகுமாரன் அப்படி தான் வந்தான். நான் எங்கே போவேன், அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, சாப்பாட்டுக்காக வந்தான். அவன் திரும்பி அப்பாவோடு சேர்த்து கொள்ளப்பட்டான் மகனாய். அவன் மகன் என்று சொல்ல அவனுக்கு அருகதை இல்லை. ஆனால் அப்பா அவனை பார்த்து மகனேன்னு திரும்பி சேர்த்து கொண்டான். இப்படி ஒரு தேவை உள்ளவர்களாய் தேவனிடத்தில் போகும்பொழுது ஒரு வல்லமை அவர்களிலிருந்து புறப்பட்டு என்னை சேர்த்து கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம். தேவன் நம்மை திரும்பி திரும்பி அப்படி சேர்த்து கொள்ளவே விரும்புகிறார். 16ஆம் அதிகாரம்
இப்பொழுதும் நம்மை ஆண்டவர் சேர்த்து கொள்ளவே விரும்புகிறார். நம்முடைய மனசை அவர் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நாம் பார்த்து நேர்மையாய் அவரிடம் போகும்படி. ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. நேர்மை இல்லாத போகிற எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. நான் இப்படிதான் இருக்கிற ஆண்டவரேன்னு போற எந்த மனுஷனுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இது ஒரு விருப்பமான ஒரு வாழ்க்கை தான். யாரும் கட்டாயப்படுத்தியோ கட்டாயமாவோ விசனமாவோ இல்லை, மனப்பூர்வமாய், ஒரு மனமாய், சந்தோஷமாய், தேவை உள்ளவனாய், ஜீவனை விரும்புகிறவனாய் அப்படி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போனான். நித்திய ஜீவனை வேணும்னு ஒரு மனுஷன் வந்தான். ஆனால் அவன் தன்னையும் ரட்சிக்க, அவனும் தன்னையும் ஜீவனை வச்சுக்கொள்ள விரும்பினான். ஆனால் அவன் இழந்து போயிட்டான், வந்த வேகமாக போயிட்டான். எனக்கும் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நான் போறேன்னா ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த காணா ஊரிலே திராட்சை ரசம் தீரும் வரை காத்திருக்கிறார். என் வேலை வரல, வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வேலை வந்தது, அது எல்லாருக்கும் தித்திப்பாய் மாறினுச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டானுச்சு எல்லாரும் மத்தியில். நம்மளோட தானே இருக்கிறாங்க, நம்மளோட தானே வாழுறாங்க, இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமா? 10-11 இருக்கிறோமா? தேவன் நம்மை தொடர்ந்து பார்க்க தான் விரும்புகிறாங்க. அதனால தான் போன வாரம் அந்த அன்பிலே குறைவை குறித்து நம்மோடு கூட பேசுகிறாங்க. இப்போ அந்த தேவை உணர்ந்து நீ என்னிடத்தில் வர்றியா? அப்படி என்னை தொட்டுறியா? நம்ம குறைவு அப்படி தேவை உணர்ந்து வராத ஏதோ குறைவாக இருக்கிறத குறித்து தேவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் ஆனஸ்டாய் நேர்மையாய் நான் இப்படி தான் இருக்கிற ஆண்டவரேன்னு தேவனை தொடுறோமா? எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. நான் 12 வருஷம் பெரும்பாடு, இது எப்படி போய் இவ்வளோ சகோதரர்கள் போயிட்டு இருக்காங்க, இயேசு போயிட்டு இருக்கார், ஒரு வஸ்திரத்தை நான் போய் எப்படி தொடுறது? சுகம் உண்டாகாது. ஆயிரம் பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், இயேசு என்னை பார்ப்பார். என்னுடைய இருதயம் அவருக்கு தெரியும். பாவியான மனுஷன் எல்லாரும் சொல்லட்டுமே, பரவாயில்ல. நான் யாருன்னு தேவை உணர்ந்து, தேவனே என்கிட்ட தங்கணும்னா நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இப்படி வர விரும்புகிறேன். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். விசுவாசம். ஒரு விஷயத்து இம்மைக்குரிய தேவையில்லை குறைபடும் பொழுது தைரியமாய் ஒரு மனுஷன் இயேசுவை தொடுறான்னா அவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்னா, தேவன் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறான். இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாய் வாழ்வான்னு விசுவாசிக்கிறான். அவன் இங்க சேர்த்து வைக்கிறவன்ல அங்க சேர்த்து வைக்கிறவன். அப்படிதான் வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தை படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஜீவன் கிறிஸ்துடையது. இது மண்ணு, அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துடையது, இயேசுடையது. அவர் ஊதி நம்மை அப்படி ஜீவ சுவாசமாய் அப்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அந்த ஆவி நமக்குள்ளே அப்படி நம்மை நடத்துதா? இல்லை ஆவியை நம்ம அப்படி அமைக்கிட்டு நம்ம ஏதோ மாம்சமாய் ஆத்மாவா ஏதோ வாழறதுக்கு நம்ம ஏதோ பிரயாசப்படுறோமா? என்னை புரிந்து கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவரே என்னை புரிஞ்சுக்கிட்ட நீங்க இருக்கிறீங்களே, என்னுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றி விடும். அண்ணால் அப்படியே ஊற்றிட்டான். தீர்க்கதரிசி அங்க சொல்றாங்க, என்ன குடிச்சிட்டு நீ என்ன அப்படி? என்னோட தேவை என் தேவனுக்கு தெரியும். சாமுவேல் பிறக்கிறார். சாமுவேலை ஆலயத்திலே அப்படி விட்டுறாங்க. ஏலியின் சத்தம் மாறி போய் சாமுவேலுக்கு தேவன் சாமுவேலை கூப்பிடும்படிக்கு ஒரு சத்தம் உருவாகுது. ஒரு தேவ சந்ததியை ஆண்டவர் அப்படி தேவனுடைய சமூகத்திலே போய் பெற்றுக்கொண்டார். எவ்வளோ மனுஷர்கள் அப்படி கொண்டு வரட்டுமே, அவங்க குடும்பம் அப்படியே என்ன வேணாலும் சொல்லட்டுமே. இல்லை, ஒரு தேவை உணர்ந்து போகும்பொழுது நானும் தேவனும் இதுக்கு இடையில யாருமே இல்லை. ஒரு கடிவாளம் போட்டது போல தேவனிடத்தில் போகும்பொழுது ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகும். அது தேவனே நமக்கு கொடுப்பார். அது எவ்வளோ பணம் கொடுத்தாலோ எவ்வளோ காரியங்கள் கொடுத்தாலும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒன்றுமே அப்படி வாங்க முடியாது. அது கிறிஸ்துவே கொடுக்கும்படிக்கு நம்மேல் இன்னைக்கும் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அப்படி தேவை உள்ளவர்களாக இப்படி போவோமா?
ஒரு எஜமான் காசு கொடுத்துட்டு போனாங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அதுதான். அப்படி ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு ஒருத்தன் மண்ணில் போட்டு புதைச்சிட்டான், அவனை கட்டி இருட்டறையில் போட்டுக்கிட்டாங்க. ஒருவேளை நான் புதைத்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். மனம் திரும்பி எழுதின சங்கீதம் தாவீது சொல்றாரு, எனக்கு என்னுடைய ஆவியை புதுப்பிக்கிறீங்க ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறீங்க, நொறுங்குண்ட பணிந்த ஆவியிடத்தில் நீங்க வாசம் பண்ண விரும்புறீங்க. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் அப்படி போகாதபடிக்கு தைரியமா இதோ தேவல்லவனா உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துற ஆண்டவர். எனக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கு, ஆனாலும் அதை விட உங்களுடைய பாதத்தில் வந்து உட்கார, நீங்க என்ன சொல்றீங்களோ அது நித்திய ஜீவனா எனக்கு மாறுமே, அப்படி நான் வந்து உட்கார நான் விரும்புகிறேன்னு நம்ம வந்து இந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே பேசியிருக்கிறாருன்னு என்னோட நம்பிக்கையை விசுவாசிக்கிறேன். கேள்வி.